காலையிலே இந்த குக்கர் பழி வாங்கிடுச்சு. சாம்பாருக்காக பருப்பு போட்டு வேக போட்டேன்னா, பருப்பும் வேகல, குக்கர்ல இருந்து விசிலும் வரல. அதுல இருந்து தண்ணி மட்டும் தான் வெளியே வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா பருப்புல ஊத்துன தண்ணி எல்லாமே காணோம். குக்கர்ல விசிலும் வரல, பருப்பும் வேகல. டக்குன்னு பெரிய குக்கர் எடுத்துட்டு அந்த சின்ன குக்கர்ல இருந்த பருப்பு எல்லாம் இதுல போட்டு 2 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு. அப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு 2 விசில் போட்டாச்சு. விசில் வர வரைக்கும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், அதுக்குள்ளே அரிசி பருப்புலாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு தேவையான அளவு அரிசி பருப்பு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வாஷ் பண்ணிட்டு கீழே வந்து நவாப்பழம் வித்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு நவாப்பழம் வாங்கி வச்சாச்சு. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தம்பி குட்டியெல்லாம் பாதி தூக்கத்திலே குளிச்சு முடிச்சிட்டாரு. குளிச்சு முடிச்சும் தூக்கம் வந்து அவருக்கு இன்னும் விடல. அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே இருந்தாரு. சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துட்டு அதே கடையில வந்து பொங்கலுக்கு தேவையான தாளிப்பையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பால பாதாம் பருப்பும் கிஸ்மிஸ் தான் வச்சிருக்கேன். நம்ம என்னதான் அவசரமா காலையில பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்தாலும் வயிறு ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. நம்ம தட்டுல வைக்கிறதுல பாதி சாப்பிட்றதே ரொம்ப பெருசுதான். சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி மிச்சத்தை அப்படியே நான் சாப்பிட்றது.